நான் வந்து ராஜ்குமார் என்கிட்ட தான் ஒர்க் பண்ணார். ஸோ அவரை நான் அதுக்கப்புறம் மீட் பண்ணோன்னே நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் நீ அமரன் வந்து கமல் சார் ஹெல்ப் ஆச்சா தெரியல, சிவகார்த்திகேயன் ஹெல்ப் ஆச்சு, நீ எனக்கு தான்டா ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து மதராஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கேல், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பிரம்மாண்டத்தில் ஒரு பெரிய ஸ்கேலு. ஸோ அதனால் நான் வந்து அந்த கணக்கு பார்க்காம செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு அமரன் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அமரன் வந்து பெரிய ஹெல்ப் ஆகிருக்கு. எப்பயுமே ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்து அதோட இம்பேக்ட் அடுத்த படத்தில் இருக்கும். அது ஸோ பட் சிவகார்த்திகேயன் வந்து அந்த உங்ககிட்ட கமிட் ஆனப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த காமெடியெல்லாம் விட்டுட்டு அவர் சொன்னார் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் சொல்ல. ஸோ அவரோட அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஏதாவது கண்டிப்பாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, நான் என்ன புதுசு பண்ணாலும் அவங்களோட ஃபேன்ஸை நான் விட்டுற மாட்டேன்னு சொல்லி அதுலேருந்து ஸ்லோ சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகே, அதுலேருந்து ஸ்லோ மெதுவாக தான் நான் கதைக்குள்ளே வரும். இல்லை ஃப்ரேம் ஒன்றுலே நான் வந்து இது எனக்கான படம் இல்லைன்ற மாதிரி நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு மெதுவாக தான் வரும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மெதுவாக என் கதைக்குள்ளே வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் தான் பண்ணிப்பேன். கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க, இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.